இந்த அருமையான ஜூலை மாதத்தின் 19ஆம் தேதி காலை நேரத்தில் தர்மபுரி சிஎஸ்ஐ சியோன் ஆலயத்திலிருந்து உங்களை வாழ்த்துகிறோம். வீடுகளிலேயும் கூட்டாகவும் குழுவினராகவும் இணைந்து இந்த ஆராதனையில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஜெபம் செய்வோம். கிருபைகள் நிறைந்த நல்ல ஆண்டவரே, 2020ஆம் ஆண்டு 7வது மாதத்தின் 19ஆம் தேதிக்காக நன்றி சொல்கிறோம். தேவரீர் இந்த நாள் வரை நீர் தந்த சுகம் பலன் கூட்டி கொடுத்திருக்கிற ஆயுசு நாட்கள் அனைத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம். இந்த நாளிலும் நாங்கள் பங்கு பெறுகின்ற இந்த ஆராதனையை ஆசீர்வாதமாக்கி தாரும். உம்முடைய பிரசன்னத்தினால் இந்த ஆராதனையில் பங்கு பெறுகின்ற அனைவரையும் கர்த்தர் நிரப்பி அருள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக தேவனின் நாமம் மகிமைப்படும்படியாக பாமாலையிலிருந்து 2ஆம் பாடல், உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே என்ற பாடலை நாம் பாடுவோமாக. பாமாலை 2.
அன்பானவர்களே, இந்த அருமையான நேரத்திலும் முதல் வேத பாடத்தை நாம் வாசிக்க கேட்போம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 21 வரை. இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதியதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார். அதென்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல, நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். வேத பாடம் முற்றிற்று. தொடர்ந்து நம் அனைவரும் எழுந்து நிற்கின்ற நேரத்தில் 2ஆம் வேத பாடமான நற்செய்தி வேத பாடம் வாசிக்க கேட்போமாக. இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 7 வசனம் தொடங்கி 10 வசனம் உடைய புதிய ஏற்பாட்டில் 55ஆம் பக்கம். அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து, வழிகளுக்கு பையாகிலும் அப்பத்தியாகிலும் கச்சியாகிலும் காசியாகிலும் எடுத்துக்கொண்டு போகாமலும் ஒரு தடி மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும், பாதரட்சணைகளை போட்டுக்கொண்டு போகவும் 2 அங்கிகளை தெரியாதிருக்கவும் கட்டளையிட்டார். பின்பு அவர்களை நோக்கி, நீ எங்கேயாகிலும் ஒரு வீட்டிலே பிரவேசித்தால் அவிடத்தை விட்டு புறப்படுகிற வரைக்கும் அங்கே தங்கியிருங்கள் என்றார். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, வசனங்களை வாசிக்க கேட்டிருக்கிற நாம் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுவோம். பக்கம் 15, அப்போஸ்தலர்களின் விசுவாச பிரமாணம். பக்கம் 15, அப்போஸ்தலர்களின் விசுவாச பிரமாணம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவர் ஒரே நாமர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு உற்பத்தி பிறந்தார். பொன்னிய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்தில் ஏறி சர்வவல்ல பிதாவாகிய தேவனை வலதுபார்த்து வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்த்தோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்த சபையும் ஆத்மாவின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர வெட்டுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக இந்த காலை நேரத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல, நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாய் இருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கின்றோம். ஜெபம் செய்வோம். கிருபைகள் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இது அந்த ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க தேவன் தந்த கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆமாண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உமக்குள் சாட்சிகளாய் இருக்கும்படியாக நீர் தந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக வேத வசனங்களை தியானிக்க அபியாசப்படுத்த கர்த்தர் அருள் தார். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பிற்குரியவர்களே, இந்த அருமையான
நாளிலும் தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருமையான செய்தியினுடைய தலைப்பு People of God, Ambassadors for Christ. People of God, Ambassadors for Christ. கடவுளின் பிள்ளைகள் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாபதிகள். கடவுளின் பிள்ளைகள் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாபதிகள். நான் இந்த செய்தியை ஆயத்தமாக்கக்கூடிய வேளையிலே ஒரு இளம் குருவானவருக்கு தொலைபேசி வாயிலாக அழைத்து பீப்புள் ஆஃப் காட், அம்பாசடர்ஸ் ஃபார் கிரைஸ்ட், இதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம் என்று பேசிக்கொண்டிருந்தேன். அப்போ அவர் சொன்னார், அண்ணே நீங்கள் சொல்லுங்க அப்படின்னார். இப்போ நான் சொன்னேன், கடவுளின் பிள்ளைகள் கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகள் அப்படின்னு நம்ம வைத்துக்கொள்ளலாம், வசனம் அப்படி சொல்லுகிறது என்று சொன்னேன். அப்போ அவரிடத்தில் கேட்டேன், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? அவர் சொன்னார், கடவுளின் பிள்ளைகள் கிறிஸ்துவின் ராஜதூதுவர்கள் என்று சொன்னார். கிறிஸ்துவின் ராஜ தூதுவர்கள். மிக அழகான ஒரு சொல் ஆடலை அவர் கையாண்டார். பிரியமானவர்களே, ஸ்தானாபதிகள் என்கின்ற வார்த்தை, அம்பாசடர் என்கின்ற வார்த்தை பல நிலைகளிலே மொழிபெயர்க்கப்படலாம். நம்முடைய வேதாகமம் அது ஸ்தானாபதி என்று கொடுத்திருக்கிறது. இதை எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு ராஜாவினுடைய தூதர் என்று நாம் பொருள் கொள்வதில் அழகாக அதனுடைய அர்த்தம் நமக்கு விளங்குகின்றது. ஒரு ராஜ்யம், அந்த ராஜ்யத்திலே ஒரு தூதுவர், அந்த தூதுவர் அல்லது அந்த தூதர் வேறு ஒரு நாட்டுக்கு அவர் சென்று வாழுகிறார். இதுதான் இந்த செய்தியினுடைய அடிப்படை. நாம் எல்லோரும் மகாராஜாவாகிய தேவாதி தேவனுடைய பிள்ளைகள். அந்த மக்கள் அவருடைய தூதுவர்களாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம். We are sent to be an ambassador to this world. இந்த உலகத்திலே அவருடைய தூதுவர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அனுப்பப்பட்டிருக்கிறோம், வாழ தகுதி பெற்றிருக்கிறோம். கடவுளின் பிள்ளைகள், அதுதான் நம்முடைய பேஸ், நம்முடைய தகுதி. இப்போ கடவுளின் பிள்ளைகள் என்று சொன்னால் முதலாவதாக நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? How can we call ourselves as people of God or children of God? கடவுளின் குழந்தைகள் என்று நாம் சொல்லுகின்ற தகுதி எதனால் உண்டாகிறது என்று பார்க்கும் பொழுது, நீங்களும் நானும் அவருடைய அன்பின் பாத்திரங்களாக, அவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு பல நிலைகளிலே அழைப்பு பெற்றிருக்கிறோம். அந்த அழைப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமாக எல்லா நிலைகளிலும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டார். மாத்திரமல்ல, கடவுள் நம்மை ரட்சித்து அவர் பிள்ளைகளாக வாழ தகுதி செய்திருக்கிறார். நம்மை பாதுகாத்திருக்கிறார், நம்மை ரட்சித்திருக்கிறார், அவர் பிள்ளைகளாக வாழ தகுதி செய்திருக்கிறார். கடவுளுடைய பிள்ளைகள் என்பவர்கள் இப்படிப்பட்டவர்கள். ஒருவேளை இந்த செய்தியின் அடிப்படையில் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் ஆண்டவருடைய தூதுவர்களாக, அவருடைய இறைப்பணி செய்கின்ற மக்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடந்த வார செய்தியிலே நாம் கேட்டோம், வேதம், ஜெபம், நற்சாட்சி என்கின்ற இந்த நிலை நமக்கு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை கன்மலையின் மீது கட்டப்பட்ட ஒரு வீடு. அது எப்படிப்பட்ட புயல் வந்தாலும், எப்படிப்பட்ட காற்றடித்தாலும், எப்படிப்பட்ட சுனாமி வந்தாலும்
அசையாது, அது உறுதியாக இருக்கும். ஏனென்று சொன்னால் கண்மலையாக கிறிஸ்துவிலே கண்மலையாகிய அவரின் மீது உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் கடவுளுடைய கிருபை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மாத்திரமல்ல, அதே ஊடே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு காரியம், நாம் நிற்கும் பாறை கிறிஸ்து. Where I am standing, I am standing on the fort of God. சங்கீதக்காரன் சொல்லுகிறானே, நீர் எனக்கு அடைக்கலம், கோட்டை, என் தேவன், நான் நம்புகிறவர் என்று சொல்லுகிறோம் அல்லவா? அப்படிப்பட்ட அந்த அடைக்கலமும் கோட்டையுமாகிய அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்களும் நானும் உணர்கின்ற மக்களாக வாழுவதற்கு இந்த தகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தகுதி இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் மேல் நம்மை நிற்கும்படியாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவருக்குள் இருந்து பணி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி என்று சொன்னால் இந்த தகுதி, கடவுளுடைய பிள்ளைகள் என்கின்ற தகுதியை முதலாவது நீங்களும் நானும் பெற்றிருக்க வேண்டும். இரண்டாவதாக வசனம் சொல்லுகிறது என்னவென்றால், ஆனபடியினாலே, therefore, 2 கொரிந்தியர் 5:20 அப்படித்தான் துவங்குகிறது. ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல, as God wants to teach by us, எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறதுனாலே நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாபதிகளாயிருந்து, God wanted to use you and I, கடவுள் இந்த நாளிலே உங்களை என்னை உபயோகப்படுத்த விரும்புகின்றார். எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறதை போல பவுல் இதை உணர்கிறார். God wants to use us to teach the church. புத்தி சொல்லுகின்ற ஒரு நல்பணியை செய்யும்படியாக கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார், எங்களை அழைத்திருக்கிறார். ஆகவே நான் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய தூதர்களாக இருக்கிறோம். கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். கடவுளுக்குள் நிற்கிறோம், நிலைத்திருக்கிறோம். கடவுள் பிள்ளை என்கின்ற பெயரை பெற்றிருக்கிறோம். இரண்டாவதாக இந்த ஸ்தானாபதி என்கின்ற இந்த பணி இங்கு சொல்லப்படுகின்ற காரியம் என்னவென்று சொன்னால், தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று, reconcile with God, தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். We plead you on behalf of Christ that you be reconciled to God. கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்து ராஜா, அவருடைய தூதர்கள், ஆகவே அவர் நிமித்தம் நான் வேண்டிக் கொள்ளுகின்ற காரியம் என்னவென்று சொன்னால், கடவுள் பிள்ளைகளாக மாறுங்கள். கோயிலுக்கு வந்தா பத்தாது, வேதம் வாசித்தா பத்தாது, பாட்டு பாடுனா பத்தாது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மீண்டும் மீண்டும் அவரோடு ஒப்புரவாக வேண்டும். we need to be reconciled. ஆகவே தான் காலையில் எந்திரிச்ச உடனே ஜெபம் பண்ணணும், காலையில் எந்திரிச்ச உடனே வேதம் வாசிக்கணும், காலையில் எந்திரிச்ச உடனே சற்று நேரம் அமர்ந்து ஆண்டவரை நாம் தியானம் செய்ய வேண்டும். அப்ப காலையில் எழுந்தவுடனே இந்த நாளுக்குரிய பலத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். இந்த நாளிலே நம்மை பொல்லாங்கான காரியத்திலிருந்து தேவன் விடுவிக்க வேண்டும் என நாம் மன்றாட வேண்டும். இந்த நாளிலே உலகத்திலே எந்த காரியங்கள் ஆனாலும் அவைகளில் கடவுள் பிள்ளைகளாக representing God, அவரை
பிரசித்தப்படுத்துகின்ற மக்களாக காணப்பட வேண்டும். ஸ்தானாதிபதிகளாக என்ன செய்ய வேண்டுமாம்? இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாரையும் கடவுள் பிள்ளைகளாக ஒப்புரவாக்க வேண்டும். முதலாவது நாம் ஒப்புரவாக வேண்டும். ஜெபம், வேத வாசிப்பு, கடவுளிடத்தில் ஒவ்வொரு நாளும் நம்மை தாழ்த்துவது. அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பலர் பல ஆலயங்களிலிருந்து பலவிதமான தேவ செய்திகளை பலவிதமான எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் மூலமாக அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். நான் தர்மபுரி சிஎஸ்ஐ சியோன் ஆலயத்தினுடைய போதகராக இருப்பதினாலே இந்த தர்மபுரி திருச்சபை மக்கள் இந்த செய்தியை கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு. அதுபோல என்னை அறிந்தவர்கள், என்னை தெரிந்தவர்கள், அல்லது இந்த திருச்சபையில் உறவு மக்களாக இருக்கிறவர்கள், அல்லது ஏனைய பகுதிகளில் இருக்கிறவர்கள் இந்த செய்தியை கேட்கலாம். யார் வேண்டுமானாலும் செய்தியை கேட்கலாம். நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நாம் யூடியூப்பில் இந்த மெசேஜ் போக போக, அல்லது டிசிபிஎன் சேனலில் இந்த மெசேஜ் போக போக அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு சேனலில் வேறு மெசேஜ் கேட்கலாம். இந்த செய்தியாளர் பிடிக்காவிட்டால் அந்த செய்தியாளர், அந்த செய்தியாளர் பிடிக்காவிட்டால் வேறொரு செய்தியாளர். பிரியமானவர்களே, செய்தியாளர்கள் அல்ல, செய்தி என்ன? It is not the person who declaring or who proclaiming or who preaching the word of God, but what is the preaching or what is the message we receive. எல்லோருக்கும் ஒரு வேதம், எல்லோருக்கும் ஒரு மெய்யான கடவுள், ஒரே ஒரு விசுவாசம். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நீங்கள் எத்தனை செய்திகளை கேட்டாலும் ஒவ்வொரு செய்தியும் உங்களை ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்தும் என்றால் அதில் பிரயோஜனம் உண்டு. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ மாடிக்கு மேலே மாடி கட்டிக்குவ, உனக்கு நல்லா வசதி கிடைக்கும், அது அல்ல செய்தி. ஒவ்வொரு நாளும் கடவுளிடத்தில் உன்னை ஒப்பு கொடுக்க வைக்கிறதற்காக எந்த செய்தியெல்லாம் நீங்கள் கேட்கிறீர்களோ அது தேவன் உங்களோடு பேசுகின்ற செய்தி. இந்த வேதம் அதைத்தான் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகின்றது. கிறிஸ்துவினுடைய பணியாளர்கள் செய்ய வேண்டிய ஒரு பணி என்னவென்று சொன்னால், கடவுளின் பிள்ளைகளை தேவனோடு ஒப்புரவாக்கும்படியாக கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம் என பவுலடிகளார் சொல்லுகிறார். The message is to bring the people to reconcile with God. இந்த பணி இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் நாம் கேட்கின்ற ஒவ்வொரு செய்தியும் செய்ய வேண்டும். அப்படி செய்யாமல் ஏதோ எனக்கு மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய, என்னை உணர்வுக்குள்ளாய் மாற்றக்கூடிய செய்தி என்று நீங்கள் இங்கேயும் அங்கேயும் அலைந்து திரிகின்ற மக்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், பிரியமானவர்களே, நீங்கள் கண்மலையில் அல்ல, கண்மலையில் அல்ல, மணல் மீது வீடு கட்டி இருக்கிறீர்கள். ஒரு காற்றடிக்கும் பொழுது, ஒரு அசைவு உண்டாகும் பொழுது உறுதி செய்ய முடியாமல் தவித்து போகுவீர்கள், நீங்கள் விழுந்து போவீர்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் காலையிலே வேதம், நம்முடைய ஜெபம், நம்முடைய தியானம், நீங்கள் கேட்கின்ற எந்த சேனலில் நீங்கள் செய்தி கேட்டாலும் அந்த செய்தி உங்களை கடவுளுக்கு நேராய் திருப்பும் என்று சொன்னால் அது கிறிஸ்துவுக்கு பணி செய்கின்ற ராஜ தூது பணி. A work of ambassador for Christ, to Christ.
அன்பானவர்களே, பவுல் சொல்லுகின்றார், தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று சொல்வதற்கு நாங்கள் ஸ்தானாபதிகளாயிருக்கிறோம். இந்த அடிப்படையிலே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க உங்களை நான் அழைக்கின்றேன். பவுலடிகளார் கடவுளால் அழைக்கப்பட்டார். அவர் பல திருச்சபைகளுக்கு இந்த நல்பணிகளை செய்தார். வேதத்திலே நமக்கு அநேக வசனங்களை கொடுத்து அவர் கற்றுக் கொடுக்கிறார். அவர் கடவுளுடைய பிள்ளை. நீங்கள் யார்? நான் யார்? நாம் கடவுளுடைய பிள்ளையா? இந்த 2020ஆம் ஆண்டிலே, இந்த ஜூலை மாதத்திலே, இந்த 19ஆம் தேதி, இந்த காலை நேரத்திலே 9:30 மணிக்கு நீங்களும் நானும் யார்? Are you a child of God? If you are a child of God, you need to be a representative for Christ. If you are a child of God, you need to be an ambassador for Christ. If you are a child of God, you need to proclaim the message of salvation to the people where you move. நீ எங்கு கடந்து செல்கிறாயோ, நீ எங்கு வாழுகிறாயோ, நீ எங்கு பேசுகிறாயோ, எங்கு பணி செய்கிறாயோ, அந்த இடத்திலெல்லாம் இந்த கிறிஸ்துவுக்கு நீ ஒரு ராஜாவின் தூதனாய் காணப்பட வேண்டும். You need to be an ambassador. அந்த நற்பணியிலே நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒப்புரவாக்கும் பணி. தேவனை விட்டு தூர போன மக்கள், பாவத்தில் உழன்று போன மக்கள், கடவுளுக்கு விரோதமாய் போன மக்கள் அனைவரையும் மீண்டும் அவர்கள் மனம் திரும்பி ஒப்புரவாக்குகின்ற பணியிலே அவர்கள் வந்து தேவ சமூகத்திலே இணைய வேண்டும். வாசிக்க கேட்ட அருமையான நற்செய்தி பாடம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல பணியை, நல்ல செய்தியை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் காலங்களிலே அநேகரை அழைத்து அவர் ஊழியத்திற்கு அனுப்பினார் என்று பார்க்கிறோம். மார்க்கு நற்செய்தி நூலிலே இன்று வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியானது உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், மார்க்கு 6:7 வசனத்தில் அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து ஊழியம் செய்யும்படியாக இந்த 12 சீடர்களை அனுப்புகின்றார். Jesus sending the 12 disciples to do the ministry of God. என்ன செய்கிறாராம்? நீங்கள் அசுத்த ஆவிகளை துரத்தும்படியாக அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து, they were authorized, they have given an authority, they have given a power to decompose, to de-evaluate, to send out the demons. அசுத்தமான காரியங்கள், அசுத்த ஆவிகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை துரத்தும்படியாக. அன்பானவர்களே, ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு நான் ஹவுஸ் விசிட் வர்றேன்னு வச்சுக்கோங்களேன், வந்துக்கிட்டு இருக்கிறோம், சப்ஸ்கிரிப்ஷன் கார்டெல்லாம் கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஐயோ கொரோனா இருக்குது பாஸ்டர் வராதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் வீட்டில் காலிங் பெல் அடிச்சோன்னே யார் எங்கே வந்து அப்படி கேட்கலாம். ஒருவேளை சில நேரத்தில் என்ன பண்ணலாம், ஐயோ வராத போ 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 அப்படின்னு சொல்லலாம். இது ஐயருக்கு, இது ஊழியக்காரர்களுக்கு. அன்பானவர்களே, ஒருவேளை நம்முடைய வீடுகளை நோக்கி பல்வேறு விதமான உபத்திரவமான சூழ்நிலை கடந்து வரும் என்று சொன்னால், நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு உபத்திரவமான சூழ்நிலையிலே நம்மை நோக்கி வருகின்ற அந்த உபத்திரவமான காரியங்களை பார்த்து
வராதீங்க, போங்க, ஏங்க போங்க அப்படியா சொல்லுவோம்? போய்விடு என்று சொல்லுவோம். அதிகாரமாக விரட்டி அடிப்போம். நம்மை அண்டிக்கொள்ளாதபடி, நம்மை கெடுத்து விடாதபடி நாம் அப்பாலே போ சாத்தானே என்று விரட்டுவோம் அல்லவா? இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். எதற்கான அதிகாரமாம்? துரத்தும்படியான ஒரு அதிகாரம். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகின்ற காரியம் என்னவென்று சொன்னால், இப்படி நீங்கள் போகும் பொழுது, வசனம் 6-7 சொல்லுகிறது, வழிக்கு பையாகிலும் அப்பத்துக்காகிலும் கச்சையில் காசு ஆகிலும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஒரு தடியை மாத்திரம் வைத்துக் கொள்ளுங்கள், பாதரட்சைகளை போட்டுக்கொள்ளுங்கள், 2 அங்கிகளை தரியாதிருங்கள். ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம், உணவுக்காக காசுக்காக உன்னை மிதமின்றி காண்பிக்கின்ற ஆடை அணிகலன்களிலே நீ செல்லாதபடி பாதுகாப்புக்காக ஒரு சின்ன கைத்தடியை மாத்திரம் வைத்துக் கொள்ளுவாயாக. அன்பானவர்களே, மத்திய கிழக்கு நாடுகளிலே இது ஒரு பாரம்பரியம். அங்கு யாரும் எந்த வீட்டுக்கும் செல்லும் பொழுது எல்லாவற்றையும் பேக் பண்ணி எடுத்துக்கொண்டு போக மாட்டார்கள். கிட்டத்தட்ட வெறும் கையை வீசிக்கொண்டு போகக்கூடிய சூழ்நிலையில் தான் போவார்கள். விருந்தோம்பல் என்பது மத்திய கிழக்கு நாடுகளிலே இன்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அருமையான பண்பாடு. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் எதையும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம், மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளுவார்கள். ஏற்றுக்கொள்ளுகின்ற இடங்களிலே நீங்கள் இந்த திருப்பணியை செய்வீர்களாக. அந்த திருப்பணியை செய்யும் பொழுது அசுத்தத்தை துரத்துங்கள், அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் அந்த வீட்டில் இருந்து அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்குரிய மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாக அவர்களோடு நீங்கள் தங்கியிருங்கள் என்று சொல்லுகிறார் என்று அல்ல. வசனம் சொல்லுகிறது, 9வது வசனம், கட்டளையிட்டார். He commanded. ஒரு பெரிய ஒரு கட்டளை. It is a commission, it is a commandment to proclaim the word of God, to descend the demons. துரத்தும்படியான ஒரு அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுக்கின்றார். இன்றைக்கு 2020ஆம் ஆண்டிலே நீங்களும் நானும் இப்படிப்பட்ட பணி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அசுத்தங்களை களைய வேண்டும். வீட்டுக்குள்ளே போன உடனே சானிடைசர் போட்டுக்கிறது, சோப்பு போட்டு கழுவுறது, அல்லது ஒரு தடவைக்கு பதிலாக ஒரு 4-5 தடவை குளிச்சுக்கிறதுல அசுத்தம் போகாது. உன் இருதயத்திலே இருக்கின்ற அசுத்தங்களை நீக்கும்படியாக, நம்மை சுற்றி வாழக்கூடிய மக்களுடைய இருதயங்களில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை களைந்து போடும்படியாக, ஆண்டவரை அறியாத ஜனங்களை ஆண்டவருக்கு நேராக திருப்பும்படியாக ஒப்புரவாக்குதலின் பணி, அசுத்தங்களை அகற்றிவிடுகின்ற பணி, இவைகளை செய்ய நீங்களும் நானும் கிறிஸ்து ராஜாவின் தூதர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடைசியாக பிரியமானவர்களே, இதே 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே பவுலடிகளார் சொல்லக்கூடிய அந்த வசனங்களினுடைய கடைசி பகுதியை நாம் பார்க்கும் பொழுது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆக்கும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவமில்லாத கடவுள் அவருக்குள் தேவநீதி ஆகும்படிக்காக, தேவநீதி யாருக்காக வேண்டுமாம்? நமக்கு. We become righteous people unto God, so that sinless God become a sinner. பாவம் அறியாத அவர் பாவமாக்கினார். நம் பாவங்களை தூக்கி சுமந்த ஆண்டவர்,
அப்படி என்றால் இந்த ஒப்புரவாக்குதலின் பணியிலே, அசுத்தங்களை களைந்து விடுகின்ற பணியிலே நீங்களும் நானும் பாவத்திலிருந்து விலக்கி ஒரு பரிசுத்த பாதையிலே, ஒரு ராஜாவின் வீட்டுக்கு, ஒரு ராஜாவினுடைய அரசுக்கு இவர்களை கொண்டு வர வேண்டும். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கின்ற காரியம், பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. Our Father who art in heaven. இந்த பரலோகத்தின் பிள்ளைகளாய் நீங்களும் நானும் மாற, இந்த பரலோகத்தின் சந்தோஷத்தை நீங்களும் நானும் அனுபவிக்க, நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அவருடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு மக்களை அவரோடு இணைக்க வேண்டும். அப்படி இணைப்பதற்கு பாவமில்லாத ஒரு பரிசுத்தத்தை கொண்டு வர வேண்டும். அதற்கு நடக்கின்ற காரியம் என்ன? நீங்களும் நானும் அவரோடு கூட ஆட்சி செய்யக்கூடிய அந்த பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் காணப்படுவோம். யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம், கர்த்தருடைய பணி செய்யும்படியாக அழைப்பு பெற்ற யோசுவாவுக்கு அன்றைக்கு தேவன் கொடுக்கின்ற ஒரு அருமையான ஒரு ஆற்றல், a power, an authority, a promise என்னவென்று சொன்னால், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். The Lord will be with you wherever you go. Fear not, disturb not, that I have promised to you. Be a powerful person என்று சொல்லுகின்றார். அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளும்படியாக இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் கிறிஸ்து ராஜாவின் தூதர்கள். மக்களை ஒரு பிள்ளைகளாய் பாவத்திலிருந்து மாற்றக்கூடிய அந்த பணி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது என்ன பணி? யோசுவாவை போல, மோசேயை போல அவர்களுக்காக ஒரு ராஜ்யத்தை, ஒரு தேசத்தை உருவாக்குகின்ற பணி. அது சாதாரண பணி அல்ல. தமிழ்நாட்டில் சொல்லுவார்கள் இல்லையா, வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை குட்டிப்பார். ஏன்? கஷ்டமான காரியம். ஒரு வீடு கட்டுவது கஷ்டமான காரியம். செய்தியில் கேட்டோம் அல்லவா, கண்மலையில் கட்டப்படுகின்ற வீடு, மணலில் கட்டப்படுகின்ற வீடு. ஆனால் ஒரு தேசத்தை கட்டுவது, ஒரு பரலோக ராஜ்யத்தை கட்டுவது, ராஜாவினுடைய தூதனாய் இருந்தால் மாத்திரம் செய்ய முடியும். அன்பானவர்களே, அது நாம் என்ன சொல்லுகிறோம் என்பதில் அல்ல, எவ்வளவு விசுவாசமாய், எவ்வளவு சாட்சியாய் இருக்கிறோம் என்பதில் இருக்கிறது ஒரு தூதனின் பணி. இந்திய அரசாங்கத்தினுடைய தூதர் ஒரு வெளிநாட்டில் இருக்கிறார் என்று சொன்னால், அங்கிருக்கிற சூழ்நிலையிலே கண்டு, அங்கிருக்கின்ற மொழியை அவர் படித்து, அங்கிருக்கிற மக்களோடு மக்களாக வாழுவதற்காக தூதர் அல்ல. அவைகள் எல்லாம் பெற்றிருந்தாலும் இந்திய தேசத்தினுடைய தூதர் என்பதினாலே இந்திய தேசம் என்ன சொல்லுகிறது என்பதை சொல்லுவதிலும், இந்தியாவுக்கு விசுவாசமாய் இருப்பதிலும் தூதர் பணி இருக்கிறது. மோசே ஒரு சிறந்த தூதனாய் காணப்பட்டான். யோசுவா தூதனாய் காணப்பட்டான். ஆகவே யோசுவாவை அழைத்த ஆண்டவர் சொல்லுகின்றார், பலம் கொண்டு திடமனதாயிரு. Be strengthened, O ye Joshua. Fear not, I will be with you wherever you go. ஏன் என்று சொன்னால், அவன் ஒரு தேசத்தை கட்ட, அந்த மக்களை கடவுளோடு மீண்டும் கொண்டு வந்து சேர்க்க தேவனுடைய தூதனாய் நின்று தேசம் கட்டுவதற்கு மக்களை கடவுளிடத்தில் கொண்டு சேர்க்கின்ற மனிதனாய் காணப்பட்டான். இதுவே ஒரு ஸ்தானாபதியின் பணி, இதுவே ஒரு ராஜதூதுவனின் பணி. இதை பவுல் செய்கிறார், இதை யோசுவா செய்கிறார், இதை இயேசு கிறிஸ்து அன்றைக்கு வாழ்ந்த சீடர்களுக்கு சொல்லி உங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார்.
பிரியமானவர்களே, அந்த அதிகாரம் என்பது நீங்களும் நானும் இயேசுவின் சத்தம் கேட்கின்ற ஒரு அதிகாரம். இன்றைக்கு இயேசுவின் சத்தம் நீங்களும் நானும் கேட்போம் என்று சொன்னால், நம் வீட்டில் உள்ள மக்களை கர்த்தருக்குள் மறு உருவாக்கம் செய்து ஒப்புரவாக்கி அவர்களை பரலோகத்தின் பிள்ளைகளாய் மாற்ற முடியும். திகையாதே, கலங்காதே. நீ வேலை செய்கின்ற இடங்களிலே கடவுளுடைய பிள்ளைகளை அல்லது கடவுளை அறியாத பிள்ளைகளை கடவுளுக்கு அறிய வைத்து அவர்களை கடவுளுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு வர முடியும். திகையாதே, கலங்காதே, போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட வருவேன். அன்பின் தேவஜனமே, இந்த செய்தி இன்றைக்கு உங்களையும் என்னையும் ராஜாவின் பணியாளர்களாக அல்ல, ராஜாவின் தூதனாய் இருக்க அழைக்கப்படுகிறது. நீங்களும் நானும் கிறிஸ்து ராஜாவின் தூதுவர்கள். We are the ambassador for Christ. பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு கூட வருவேன் என்று சொன்ன ஆண்டவர் யோசுவாவுக்கு மாத்திரமல்ல, மோசேக்கு மாத்திரமல்ல, 12 சீடர்களுக்கு மாத்திரமல்ல, பவுலடிகளாருக்கு மாத்திரமல்ல, உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலே தேவனுடைய தூதர்களாய் வைத்திருக்கிறார். உண்மையா? ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, as we are called to be ambassador for you, எங்களை உம்முடைய ராஜ தூதுவர்களாய் நீர் அழைத்திருப்பதற்காய் நன்றி சொல்லுகின்றோம். ஆம் ஆண்டவரே, இந்த உலகத்திலே முதலாவது நாங்கள் ராஜாவின் பிள்ளைகள் என உணர்ந்து அந்த உணர்விலே அனுதினம் உம்மோடு ஒப்புரவாகி அனுதினம் ரட்சிப்பின் வாழ்வை உணர்ந்து இதோ இந்த உலகத்திலே உம்முடைய அந்த பாவம் மாற்றக்கூடிய, அசுத்தம் துரத்தக்கூடிய உம்முடைய வல்லமைக்குள்ளே மீண்டும் மக்களை இணைத்துக் கொள்ளக்கூடிய அந்த பணியிலே நாங்கள் வாழ, அதற்காய் நிலை நிற்க கர்த்தர் அருள் தாரும். இது எங்கள் வேலை அல்ல, இது எங்கள் பணி அல்ல. கிறிஸ்து ராஜாவே, உம் பணி செய்ய பலன் தாரும். யோசுவாவுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் எல்லோரும் இன்று காலையில் பெற்றுக்கொள்கிறோம். அது பெரும் தொற்று காலமாகிய இந்த நோய்களாயிருக்கலாம், அல்லது அசுத்தமான காரியங்களாய் இருக்கலாம், பாவமான காரியங்களாய் இருக்கலாம், எல்லாவற்றையும் அகற்றி உம்முடைய பிள்ளைகளாய் ஒப்புரவாக்கி உம்முடைய பரமராஜ்யத்தின் பிள்ளைகளாய் வாழுவதற்கு எங்களை தகுதிப்படுத்தும், மற்றவர்களை தகுதிப்படுத்த உம்முடைய ராஜ தூதுவர்களாகவே வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான திருச்சபையின் மக்களே, இந்த காலை நேரத்திலும் உங்களை நான் அன்போடு மீண்டும் வாழ்த்துகின்றேன். இதோ இந்த நாளில் சபையாராகி உங்களுக்கு அறிவிக்கின்ற அறிவிப்பு என்னவென்று சொன்னால், இந்த பெரும் தொற்று கொரோனா என்கின்ற காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லோரும் பத்திரமாய் நீங்கள் இருக்கும்படி உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்பானவர்களே, மாத சந்தா அட்டைகள் கொடுப்பதற்காக உங்களுடைய வீடுகளுக்கு நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். அது சற்று கடினமான பணிதான். மழை அல்லது இந்த கொரோனா காலத்திலேயும் நாங்கள் அதிதீவிர முயற்சி எடுத்து வந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாளிலே ஒரு 7-8 வீடுகளை நாங்கள் சந்தித்து வந்து கொண்டிருக்கிறோம். இல்லை, பரவாயில்லை, நாங்கள் வந்து பெற்றுக்கொள்கிறோம் என்று நீங்கள் சொன்னால் என்னுடைய தொலைபேசியிலே என்னை அழையுங்கள். உங்கள் சந்தா அட்டைகளை பத்திரமாக எடுத்து வைக்கிறோம். இரண்டாவதாக, சந்தா அட்டைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த 2021ஆம் ஆண்டுக்குரிய அந்த சந்தா அட்டைகள் ஏப்ரல் மாதத்திலிருந்து உங்கள் சந்தாக்களை நீங்கள் செலுத்தலாம், அல்லது உங்கள் விருப்பம் போல அந்த சந்தா அட்டையும் நீங்கள் பயன்படுத்த நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். ஆலயம் திறந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் ஆண்கள் பகுதியில் இருக்கக்கூடிய கதவு திறந்திருக்கும். நீங்கள் வரலாம், அந்த கதவை திறந்து உள்ளே விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கும். நீங்கள் அமர்ந்து ஜெபித்து விட்டு கடந்து செல்லலாம்.
இதோ இங்கு கீழே 2 பெட்டிகள் இருக்கிறது. ஒன்று காணிக்கை பெட்டி, இன்னொன்று சந்தா அட்டை பெட்டி. நீங்கள் காணிக்கை செலுத்த வேண்டும் என்றால் காணிக்கை செலுத்தலாம். நீங்கள் கொண்டு வருகின்ற சந்தா அட்டைகளை கூட சந்தா அட்டை பெட்டியிலே கூட நீங்கள் போட்டு விடலாம். உங்களுக்காக இந்த வசதியை நாங்கள் செய்து வைத்திருக்கிறோம். ஆலயம் திறந்திருக்கிறது. வாருங்கள், ஜெபியுங்கள். அதிக கூட்டமாய் தயவு செய்து வர வேண்டாம். ஒரு 3 பேர், 4 பேர், 5 பேருக்கு மிகாமல் நீங்கள் வரும்படி அன்போடு அழைக்கின்றேன். தொடர்ந்து ஏற்கனவே நான் அறிவித்தது போல ஓய்வு நாள் பாடசாலை நம்முடைய திருமண்டலம் சார்பாக யூடியூப்லே அவர்கள் அளித்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகள் யாவரும் சண்டே ஸ்கூல் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளும்படியாக பெற்றோர் தயவு செய்து ஊக்கப்படுத்துங்கள். முக்கியமான ஒரு அறிவிப்பை நான் சொல்ல விரும்புகின்றேன். கர்த்தருக்கு சித்தமானால் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலிருந்து சனிக்கிழமை மதியம் 2 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் வைத்து திடப்படுத்துதல் வகுப்பு, கன்ஃபர்மேஷன் கிளாஸ் நடத்தலாம் என ஒரு திட்டம் செய்திருக்கிறோம். 14 வயது நிரம்பிய பிள்ளைகள், அதற்கு மேல் உள்ள பிள்ளைகள், இதுவரைக்கும் திருவிருந்து எடுப்பதற்குரிய ஆயத்த காரியங்களில் ஈடுபடாத பிள்ளைகள் நீங்கள் வரலாம். ஒருவேளை நிறையா பேர் நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் தயவு செய்து நீங்கள் வரும் பொழுது யாரெல்லாம் வருகிறீர்கள் என்கின்ற காரியத்தை நான் அறிந்து கொள்வதற்காக தயவு செய்து என்னுடைய ஃபோன் நம்பரில், வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர்களை தயவு செய்து பதிவு செய்யுங்கள். ஒரு 10 பேர் அல்லது 20 பேர் வைத்து இந்த வகுப்புகள் நடத்தலாம். அதற்கு மேல் இருக்கும் என்று சொன்னால் 2 வகுப்புகளாக நான் பிரிக்க வேண்டும். ஆகவே 14 வயது மீறின பிள்ளைகள், இதுவரை திடப்படுத்தல் வகுப்பிலே பங்கு பெறாத பிள்ளைகள், தமிழ் ஆங்கிலம் 2 நிலையிலும் இந்த வகுப்புகள் நடைபெறும். ஆகஸ்ட் மாதத்தின் முதல் சனிக்கிழமையிலிருந்து நடைபெறும். பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக பெற்றோர் ஜெபித்து இதில் பங்கு பெற அனுப்புங்கள். தொடர்ந்து இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் நினைவு கூறுகின்ற அனைத்து மக்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you. அன்பானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவர் பணி செய்ய அவருடைய தூதுவராய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதில் முதன்மை அவரோட ஒப்புரவாகுதல், அவருடைய பிள்ளைகளாக அவர் நமக்கு அங்கீகாரம் தருதல், அவருக்குள் நிலைத்திருத்தல். அதை உணர்ந்தவர்களாக கீர்த்தனையிலிருந்து 208வது பாடல், ஏற்றுக்கொண்ட அருளுமே தேவா, இப்போ ஏழை என் ஜெபத்தை இயேசுவின் மூலம் என்ற பாடலை நாம் பாடுவோம். கீர்த்தனை 208. சாத்தினாரே
ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, கடவுளின் பிள்ளைகள், கிறிஸ்துவின் ராஜதூதுவர்கள், கிறிஸ்துவுக்கு ஸ்தானாபதிகள் என்று நாங்கள் செய்தியிலே கேட்டோம். இதோ உம்முடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்திற்குள்ளே நாங்கள் வாழும் பொழுது, இந்த உலகத்திற்குள்ளே நாங்கள் செல்லும் பொழுது, உலகத்திலே நாங்கள் நிலைத்திருக்கும் பொழுது, உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய், உம் பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே நிலைத்திருக்க கிருபை தாரும். மோசே, யோசுவா, சாமுவேல், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், உம்முடைய சீடர்கள், அப்போஸ்தலர்கள் என்று எல்லாரையும் நீர் உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி உம்முடைய பரலோக ராஜ்யத்தின் மக்களாக நின்று உம்மேல் விசுவாசம் வைத்து உம்முடைய விசுவாசத்தை உலகத்திலே சாட்சியாக தங்களுடைய வாழ்க்கையும் பிறருடைய வாழ்க்கையும் உம்மோடு ஒப்புரவாக்கவும் உம் தேசத்தை கட்டுகின்ற ராஜதூதுவர்களாக, கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகளாக, அம்பாசடர்ஸ் ஃபார் கிரைஸ்ட் என்று உமக்குள் உமக்காக நிலை நிற்க அருள் தாரும், ஆற்றல் தாரும், கிருபை தாரும், பலன் தாரும், பிரியம் தாரும், வாக்கு தாரும், அனுப்பியருளும். இது வந்து 2020 ஆண்டிலே கோவிட்-19 என்று ஒரு பெரும் தொற்று உண்டாயிருக்கிற சூழ்நிலையில் இந்த உலகத்தை மீண்டும் மீட்டெடுக்கும்படியாக உம்முடைய பிள்ளைகளையும் உம் வசனங்களில் விசுவாசம் வைக்கின்ற மக்களையும் உம்மை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடுகின்ற மக்களையும் ஆண்டவரே நீர் காத்துக்கொள்ளும்படியாக, பலன் கொள்ளும்படியாக நீர் கிருபை செய்திருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்நாளிலும் நீர் தந்த சுகம், பலன், ஜீவன், ஆயுசு நாட்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். சிறு குழந்தைகள், பெரியவர்கள் அனைவரையும் நீர் பாதுகாப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். வாலிப பிள்ளைகள், பெண்கள், வயோதிபர்கள் என எல்லாரையும் நீர் தகுதிப்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்லுகின்றோம். இதோ இந்த தர்மபுரி சியோன் ஆலயத்தினுடைய மக்கள் அனைவரும் பாதுகாக்கப்படட்டும். அதுபோல உம்மேல் விசுவாசம் வைக்கின்ற அனைத்து திருச்சபை மக்களும் உம்மால் நிலைநிறுத்தப்படுவார்களாக. உலகமெங்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த ஆராதனை மாத்திரம் அல்ல, இந்த ஞாயிற்றுக்கிழமை உம்மை நோக்கி பார்க்கின்ற அனைத்து விசுவாச குடும்பம் உமக்குள் பலப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய தூதுவர்களாய் மாத்திரம் நிலைத்திருக்கின்ற அனுபவம் தாரும். அது அசுத்தங்களை அகற்றட்டும், அது நோய்களை விரட்டட்டும், அது உம்மோடு பாவம் இல்லாத ஒரு பரிசுத்த ஒப்புரவாக்குதலுக்கு கொண்டு வரட்டும். உம் தேசத்தை பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் சுதந்தரிக்கட்டும். திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்கின்ற வாக்குரைப்பு எல்லோருக்கும் உண்டாகட்டும். இந்த காலங்களிலே உம்முடைய பிள்ளைகள் அனைவரும் காக்கப்படுவார்களாக, தேற்றப்படுவார்களாக, பலன் கொடுக்கப்படுவார்களாக. மக்களை காக்கும்படியாய் சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவமனை ஊழியர்கள், பாராமெடிக்கல் ஸ்டாஃப், டாக்டர்ஸ், இன்னும் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள், இன்னும் பெத்தாலஜி, வைராலஜி டிபார்ட்மெண்ட்டில் பணிபுரிகின்ற அனைத்து மக்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுகின்ற மக்கள் என முழுமையான இந்த மருத்துவ குழு பலனடையட்டும். மக்களை உற்சாகமாய் பாதுகாக்கட்டும். அவர்கள் உம்மால் காக்கப்படுவார்களாக. சமூகத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற காவல்துறை அன்பின் பிள்ளைகளாய், கடவுளின் சித்தம் செய்கின்ற பிள்ளைகளாய்,
அரசாங்கத்தின் தூதுவர்களாய் அவர்கள் அல்ல, ஆண்டவரின் தூதுவர்களாய் நிற்க ஒவ்வொருவருக்கும் உம்முடைய அன்பின் பிரசன்னத்தை நீர்த்தார். இந்திய அரசு, தமிழக அரசு, இன்னும் பிற மாநில அரசு, இன்னும் பிற தேசங்களின் அரசு எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். மக்களை பாதுகாப்பார்களாக. அவர்கள் மக்களை காப்பது தெய்வத்தின் பணி என உணர்ந்து தேவனுடைய தூதர்களாய் மாத்திரம் அரசு காணப்பட நாங்கள் மன்றாடி ஜெபிக்கின்றோம். எங்கள் திருச்சபையின் மக்கள் அனைவருக்காய் ஜெபிக்கின்றோம். ஓய்வு நாள் பாடசாலை பிள்ளைகள் இது இந்த ஆராதனைக்கு பிறகு சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராமில் கலந்து கொள்கின்ற பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். வாலிப பிள்ளைகள் உமக்கு சித்தமானால் கன்ஃபர்மேஷன் கிளாஸில் இணைய கிருபை தார். வேலைக்காக, தன்னுடைய அலுவல்களுக்காக, வியாபாரத்திற்காக, தொழிலுக்காக இங்கும் அங்கும் கடந்து செல்கின்ற குடும்பத்தின் மக்கள் அனைவரும் தேவனே உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் அக்கினி மதிலுக்குள்ளாக பாதுகாக்கப்பட நாங்கள் ஜெபிக்கின்றோம். யோசுவாவை அனுப்பினதை போல, 12 சீசர்களை அனுப்பினதை போல, அப்போஸ்தலனாகிய பவுலை அனுப்பினதை போல உலகத்திற்குள் நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம். அசுத்தங்கள் களையட்டும், பரிசுத்தம் உண்டாகட்டும். உலகத்திற்குள்ளே நாங்கள் பலன் கொண்டு திடமனதாய் நிற்க கர்த்தர் அருள் தாரும். நாங்கள் வீராதி வீரர் இயேசுவின் சேனை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள கர்த்தர் உம்முடைய வல்லமை, கிருபை, ஆற்றல், உம்முடைய மெய் ஞானம், உம்மேல் வைக்கின்ற விசுவாசம் அனைத்தையும் வர்த்திக்க பண்ணும். இந்த நாட்களிலும் பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் நினைவு கூறுகின்ற மக்களை கர்த்தர் ஆசீர்வதியும். டிசிபிஎன் சேனலுக்காய் நன்றி சொல்கிறோம். யூடியூப், ஃபேஸ்புக் மூலமாக எல்லா திருச்சபையும் இன்றைக்கு எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்மை நோக்கி பார்க்கிற அனைவரும் காக்கப்படுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, ஆமென். ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானுடைய ஆளுகை நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நாம் சமாதானத்தோடு சென்று வரக்கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். அன்பானவர்களே, நம்முடைய ஆராதனையின் நிறைவு பாடலாக கீர்த்தனையிலே 229 வீராதி வீரர் இயேசு சேனை நாங்கள் என்ற பாடலை பாடுவோம். கீர்த்தனை 229.